டேய், நான் அம்மாவை கோயில்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ பூங்கொடி காணாம போனதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தீபிகா சந்தோஷமா இருந்தாடா. அவளுக்கு போட்டியா இருந்தவ சீன்லயே இல்லன்றப்போ அவளுக்கு சந்தோஷம் வர்றது நேச்சுரல் தானடா. அது மட்டும் இல்லடா, நான் அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக பூங்கொடி மாறி ரூம்ல இருக்கான்னு ஒரு பொய் சொன்னேன். அப்போ அவன் முகம் மாறிடுச்சுடா. உடனே அவளோட போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. டேய், ஆனா அத வச்சு அவதான் குற்றவாளின்றது நம்ம எப்படிடா சொல்றது? பாத்ரூம்குள்ள போனவ யாருக்கோ போன் பண்ணி பேசிட்டு இருந்தாடா. மச்சான் இங்க பாருடா, நீ டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற. இந்த இடத்துல நம்ம 4 பக்கமும் தேடினாதான் அவ எங்க இருக்கானே தெரியும்டா. டேய் இரு, நான் முழுசா சொல்லிடுறேன். சரி சொல்லு. இது பாரு, அவ நைட்டு தூங்கிட்டு இருந்தப்ப அவளோட போன்ல அவ யார்கிட்ட போன்ல பேசினான்னு சொல்லி நம்பரை தேடி எடுத்தேன். டேய், அவ யார்கிட்ட பேசினாடா? யார்கிட்டன்னு தெரியல, பேர் எதுவுமே இல்ல, வெறும் நம்பர் மட்டும் தானே இருந்துச்சு. அதான் அந்த நம்பருக்கு யாருன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது விஷயம் தெரியுமேனு தான் என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு இது சரியா படலடா மச்சான். வாடா நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லடா, நாம ஒரு முறை பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். இந்தா பண்ணு. லக் இருந்தா கடத்த நம்ம கண்டிப்பா போன் எடுப்பான். டேய், அப்படியே இருந்தாலும் அவன் எங்க இருக்கான்னு எப்படா போன்ல சொல்லுவான்? அவன் பேச்சு நமக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அப்ப நம்ம போலீஸ் கிட்ட போறான். சரி, நீ உடனே போனை போடு. ஏதோ குடிகார நாயை தான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டேய், கட் பண்றான்டா. மச்சான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. யாரு இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்? டேய், இவன் அன்னோன் நம்பருங்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறான்டா. டேய் டேய், இன்னொரு வாட்டி ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறானே. கட் பண்றான்டா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்றா. டேய், போன ஏய், போன குர்ரா. டேய் தீபா, வாடா சீக்கிரமா வாடா. மாட்டடா இன்னைக்கு. போன குடுங்கறல்ல. ஏய், போன தெரியா போலீஸை கூப்பிடுவா. அப்படியா? வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னடா? டேய், நான் அடிச்ச நம்பர் இவகிட்ட தான் இருக்கு. போன குர்ரா. டேய் சும்மாடா. ஏய், போன குர்ரா. டேய் சும்மாடா. மச்சான், இவனுக்கும் பூங்குடி காணாம போனதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குடா. இவனை 4 சாத்து சத்தன எல்லா உண்மையும் வரண்டா. அட்ரா. டேய் அட்ரா மச்சான் அவன. அட்ரா அவன. டேய் வாடா அமைதியா. டேய் உட்கார்றா. ஏய், எதுக்குடா என்ன இழுத்துட்டு வந்தீங்க? என் போனை குடு. அவளை எங்கடா வச்சிருக்க? எவ்வளோடா? என்னது எவளையா? நீ கடத்திட்டு போனியே அவளை. டேய், ஒழுங்கா சொல்லிடு, எங்கடா வச்சிருக்க அவளை? ஏய், நான் யாரையும் கடத்திட்டு வரலடா. யாரா நீங்க? நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்னைய விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய், மரியாதையா சொல்ல போறியா இல்ல அடி வாங்கிய சாக போறியா? என்னது? என்ன அடிக்க போறியா? இப்போ என் ஆளுகளை வர சொன்ன உங்க கைகாலை உடச்சா போடுவாங்க. இந்த பாண்டிக்கிட்டே வேலையை காமிக்கிறீங்களா? ஏய், என் போனை குர்ரா. டேய் 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 டேய், இது தீபிகா நம்பர் தானே? ஏய், என் போனை குர்ரா. ஆமாண்டா, தீபிகா நம்பர் தான்டா. என் போனு நான் தான் சொன்னல, இது அவ வேலை தானே. இவன் இப்படி செய்வான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இவன் இவ்வளவு போதையில உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே சொன்னாலும் இவனை வச்சு
நம்ம பூங்குடி இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய் இவனை விடுறா. தீபிகாவை வச்சே பூங்குடி நான் கொண்டு வரேன். எப்படிடா? பாரு. டேய் இப்போ நீ அமைதியா இல்ல, அவனை அடிச்சு வாயில உடைச்சிரும் சொல்லிட்டேன். ஹலோ, நான் பாண்டியன் பேசுறேன். என்னடா இப்ப ஃபோன் பண்ற? குடிச்சிருக்கியா? லைட்டா. இது உனக்கு லைட்டா? சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அது சொல்லு. டேய் அவன் வாயை மூடுடா. வாய் மூடுடா. பேசு பேசு. ஹலோ 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 ஹலோ. டேய் என்னடாச்சு? கட் ஆயிருச்சுடா. கட் ஆயிடுச்சா இல்ல அவளே கட் பண்ணிட்டாளா? ஆமாண்டா. ஆனா ஏன்? ச்சே, நடுவுல இந்த நாய் வேற கத்திச்சுல, அதுல உஷாரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ டேய், என்னடா போனை பார்த்துட்டு ஐயோன்னு கத்துற? என்ன பாம்பா இருக்கு? அது வந்தா கூட பயப்பட மாட்டேன்டா. தீபிகா மேடம் வீடியோ காலில் வராங்கடா. அவங்க எதுக்குடா நம்ம லைன்ல வர்றாங்க? தலைக்கு தானடா ஃபோன் பண்ணுவாங்க. அதான் தெரியல. எடுறா எடுறா ஃபோன் எடுறா. ஹலோ மேடம். டேய் என்னடா ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு நேரமா ரிங் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மேடம், அது வந்து நான் பாத்ரூம் போயிருந்தேன். வந்து பார்த்தேன் உங்கள் ஃபோனு வந்துக்கிட்டு இருந்தது. அதான் உடனே எடுத்து பேசுகிறேன். சரி, பாண்டியன் எங்க? அவர் இங்கே தான் மேடம் இருந்தார். ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லதுடா, அவன் வரமாட்டான். அந்த நாய் குடிச்சிட்டு மட்டையாகி வைன் ஷாப் வாசல்லையோ இல்ல வர வழியிலயோ கிடக்குறான்டா. இதுல எனக்கு போனை போட்டு வேற உளறான். சரி ஓகே, அதெல்லாம் விடு. அவ எங்க இருக்கா அத சொல்லு. இங்கே தான் மேடம் இருக்கா. தப்பிச்சு போக பார்த்தா அதான் சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கோம். தப்பிச்சு போக பார்த்தாளா? என்னடா சொல்ற? ஆமாம் மேடம், தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் மேடம். டேய் டென்ஷன் ஏத்தாதீங்கடா. அவன் குடிச்சிட்டு உளறான், நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போச்சுடா. மச்சான் இன்னொரு வாட்டி ஆடுறா. டேய் பேசாம அமைதியாடுறா. வாயை மூடு. The subscriber you have called is currently busy. லைன் எங்கேஜ்டா இருக்குடா. இந்நேரத்துக்கு அவ யார்கிட்ட பேசிட்டு இருப்பா? அதுவும் பேசிட்டு இருக்க லைனை கட் பண்ணிட்டு பேசலானா? யார்கிட்ட பேசிட்டு இருப்பானே தெரியல மச்சான். டேய் எனக்கு இப்பவே அவளை காட்டுங்க. எனக்கு என்னமோ அவளை நீங்க தப்பிக்க விட்டுருப்பீங்களோன்னு தோணுது. சத்தியமா இல்லை மேடம், அவள் இங்கே தான் இருக்கா. நீங்கள் வேணா பாருங்க. டேய் 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 மடையா, சொல்லிட்டு போனை திருப்ப மாட்டியா? வீடியோ கால்ல இருக்கேன், என்ன அவ பாத்துட்டா? இல்லை மேடம், இல்லை மேடம், அவள் உங்களை பார்க்கல. சரி சரி, நானும் அவளை பார்க்கல. நான் வேணும்னா மறுபடியும் அவளை காட்டட்டுமா? ஐயோ வேணா சாமி, போனை வை. தலை நமக்கு துரோகம் பண்ணிட்டாரா? நமக்கு வாங்கி வச்ச சரக்கை போட்டுட்டு தீபா மேடத்துக்கு போனை போட்டு ஏதோ பேசியிருக்காரு. அதான் நம்மளும் குடிச்சிருக்கோம்னு நம்ம மேல சந்தேகப்பட்டு தீபா மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ தலை வரப்போறது இல்ல, சரக்கும் இல்ல. ஒழுங்கா சொல்லு, பூங்குடி எங்கடா வச்சிருக்க? டேய் உனக்கு கேள்றா. டேய் சொல்ல மாட்டேன், சொல்லி தொலையண்டா. டேய் பூங்குடி கடத்திட்டு எங்கடா வச்சிருக்கீங்க? பூஞ்செடியா? டேய் செடி இல்லடா கொடி, அவளை எங்கடா வச்சிருக்கீங்க? நான் வாங்கி வச்சிருக்க சரக்கு பாட்டில எங்க வச்சிருக்கேன்னு முதல்ல சொல்லு. என்னடா இது, ரொம்ப கஷ்டம்டா. இவங்கிட்ட எப்படா கேக்குறது? மச்சான் நீ பேசாம அவளுக்கு போனை போட்டு டைரக்டா அவகிட்ட கேட்டுறா. டேய் அவ ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது மச்சான். டேய் மச்சான், அவதான்டா இப்ப வீடியோ கால்ல வரா. நார்மல் கால் போக மாட்டேங்குதுன்னு இப்போ உஷாராயிட்டா. அதனால தான் வீடியோ காலில் வரா. இப்ப என்னதான்டா பண்றது? அவகிட்ட பேசலாமா வேணாமா? கொடு. பூங்குடி நமக்கு வேணும்னா இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் அவ மட்டும்தான்.
நீ இந்த பக்கம் வா. சரி அட்டன் பண்ணு. டேய் பாண்டியா, குடிகார பயலே, எழுந்துடா. டேய் புட்றா, நான் பாத்துக்கிறேன். எந்திரடா முட்டா, எந்திரி. ஐயோ, என்னது இவன் அங்க நிக்கிறான்? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன தீபி, ஏன் ஒளிஞ்சிட்ட? முழுசா நினைஞ்சிட்ட. இனி எதுக்கு முக்காடு? இப்ப நீ உன் முகத்தை காட்டலன்னா இல்லைன்னு ஆயிடுமா? நீ இப்போ உன் போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்க, நான் உன் குடிகார அடியாளோட போன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இனிமே இதை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜீவா, நீ எப்படி அங்க போன? நான் எப்படி போனங்கிறது இப்ப அவசியமா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தெர போடுற? பூங்கொடி எங்க வச்சிருக்க அத சொல்லு. பூங்கொடியா? என்ன ஜீவா, என்ன கேட்டுட்டு இருக்க நீ? டேய், அவ உண்மையை ஒத்துக்க மாட்டா. நீ வா, நம்ம ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு போலாம். ஐயோ ஜீவா, அவ எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, என்ன பார்த்தது நீ எதுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்ட? அது ஐயோ ஜீவா, நான் உன்னை எதிர்பார்க்கல. உன்னை பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க தூங்கிட்டு இருந்த, எப்படி நீ அங்க போனன்னு ஒரே குழப்பம். வீட்ல பார்த்துட்டு வழியில எங்கேயாவது பார்த்தனா உனக்கும் அந்த குழப்பம் வரும்ல, அந்த மாதிரி தான். வேணாம் தீபி, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு காலையில நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா எனக்கு இப்போ பூங்கொடி வரணும். ஐயோ ஜீவா, பூங்கொடி பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப இவன் யாரு? அத சொல்லு. யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடாத தீபி. இவனோட நம்பரை நீ தூங்குனதும் உன்னோட மொபைல்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ என்ன ஜீவா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியாம ஏன் போன்ல இருந்து நம்பர்லாம் எடுத்திருக்க? தப்ப கண்டுபிடிக்க சில நேரங்களில் நாம தப்பு பண்ண வேண்டியது அவசியம்தான். இவன் யாருன்னு எனக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஐயோ ஜீவா, இத நீ அவன்கிட்டயே கேட்டிருக்கலாமே. அவன் சொல்ற நிலைமையில இருந்தா உனக்கு நான் ஏன் ஃபோன் பண்ண போறேன்? ஏய், பதில் சொல்லு. நீ மௌனமா இருந்தா தப்பு செய்யலன்னு ஆயிடாது. நான் அதுக்காகலாம் மௌனமா இல்ல ஜீவா. பின்ன என் மேல இவ்ளோ சந்தேகப்படுறியே, நாளைக்கு நம்ம எப்படி ஒன்னா சந்தோஷமா வாழ போறோம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், பூங்கொடி திரும்பி வராம எதுவுமே நடக்க போறதில்ல. நீ எதுக்கு வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? இவ உனக்கு வேணும்னா எனக்கு இப்ப பூங்கொடி வேணும். ஐயோ முட்டாள்தனமா பேசாத ஜீவா. அவ எதுக்கு எனக்கு வேணும்? அவன் கிட்ட இருக்கிற என்னோட கார் தான் எனக்கு வேணும். என்னது? இந்த குடிகார பையனை நம்பி என் காரை இவன் கிட்ட போய் சர்வீஸ் விட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு கார் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடைசியா படுக்கிறதுக்கு முன்னாடி கூட அவன் கிட்ட போன் பண்ணி கார் கிடைக்குமான்னு கேட்டுட்டு தான் படுத்தேன். இவன் இப்படி கிடைக்கிறானே. இதுக்கு மேலயும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவன் பாக்கெட் செக் பண்ணி பாரு, அவனோட ஐடி இருக்கும். இது போடுறா. என்ன மெக்கானிக் தானே? இல்ல இன்னும் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா போனுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு கோபி சொன்ன மாதிரி நீ அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு அவனை உதைச்சு நல்லா விசாரிக்க சொல்லு. அப்பாவும் அன்னைக்கு எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆசையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஜீவா. நிச்சயதார்த்தம் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுலாம் ஜீவா. அதுக்காக இப்படி எல்லாம் என் மேல அபாண்டமா பழி போடாத. இல்ல, அது பூங்கொடி. பூங்கொடியே எனக்கு பிடிக்காதுதான். அது கூட எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோங்கிறதுனாலதான். மத்தபடி அவளை கடத்தி தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் ஜீவா. அதுக்கு நான் செத்தே போயிடலாம். அன்னைக்கே போயிருக்க வேண்டிய உசுறு அத நீயே காப்பாத்திட்டு இப்ப இப்படி அணுவா கொன்னுட்டு இருக்கியே, இது நியாயமா ஜீவா? இல்ல தீபி, நான் பூங்கொடி காணாம போனதும் அதான் இந்த மாதிரி. நீ மேல வச்சிருந்த ஒப்பீனியன் அவ்வளவுதானா? பூங்கொடி
பூங்கொடி இருந்தப்பதான் எனக்கு பிரச்சனை நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, இருந்தாலும் இல்லைனாலும் பூங்கொடி எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான்னு. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ ஜீவா. இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நானும் பூங்கொடி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன். அவன் மூச்சு முட்டை குடிச்சதால நான் தப்பிச்சேன். இல்லனா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்வாங்களே, அது இதுதானோ? அவளையும் கடத்தியாச்சு, இவனையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. என் ரூட் கிளியர் தான். என்னடா இது? பேட்டரி டவுன் ஆகிட்டு இருக்கு, தலைக்கு ஒரு போனை போடு. எத்தனை முறைடா ட்ரை பண்றது? போனை எடுக்க மாட்டேன்றாரா? அநேகமா தலைக்கு தலை தொங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு வாங்கின சரக்கையும் சேர்த்து குடிச்சா தலை தொங்காம என்ன பண்ணும்? நாதாரி என்ன குடிகாரன்னு சொல்லிட்டு அங்க அவன் குடிச்சிட்டு கிடக்குறான். குடிக்கிறதுக்கான டைமும் ஓவரு, அவரும் வரமாட்டாரு. அது கிடைக்காது, அதை விட்டுருவோம். குடிக்க சரக்கு இல்லாதப்போ வயிற்றுக்கு சோறாவது சாப்பிடணும்ல. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீயும் வராத. நான் இங்க சரக்கும் இல்லாம சாப்பாடு இல்லாம சாவுறேன். அப்ப நீ போயிட்டு வா, நான் காவலுக்கு இருக்கேன். என்னாலாம் அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வர முடியாது. காரையும் அவர் எடுத்துட்டு போயிடுவாராம், சரக்கும் வாங்கிட்டு வர மாட்டாராம். இவரெல்லாம் என்ன தலைவர்னே தெரியல. நீயும் போக மாட்ட, என்னையும் போக விட மாட்ட. அப்ப யாருதான் போய் சோறு வாங்கிட்டு வருது? பேசாம அந்த பொண்ணை கவுர அவுத்து விட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லுவோமா? டேய், அவளை காணாண்டா. நீ சொல்றதுக்கு முன்னால அவளே சோறு வாங்க போயிட்ட போல இருக்கு. டேய், அவளை காணும்டா. அதை தாண்டா நானும் சொன்னேன். ஐயோ, டேய், அத போறா பாரு. டேய், எங்கடா காணோம்? நம்மளை காப்பாத்த வந்தவன் நினைச்சேன், இப்ப நம்மளை காவு வாங்கிட்டாளே. டேய், வசனம் பேசுற டைம் ஆடாது. நீ அந்த பக்கமே தேடு, நான் இந்த பக்கமே தேடுறேன். டேய், அவ இங்க இருக்கிற மாதிரி தெரியல. வா, முன்னாடி போய் பார்க்கலாம். வா வா போலாம்டா. டேய், சீக்கிரம் வாடா. என்னம்மா, யாருமா நீ? அண்ணா, உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் ஆபத்துல இருக்கேன். வேண்டி உங்களுக்கு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன். அம்மா, இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாத. இல்லண்ணா, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வராது. போனை கொடுங்கண்ணா ப்ளீஸ்.
இதோ பார்க்குறேண்ணா. டேய் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறா. ஹலோ